தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்களுடன். ஏன் நாம் தமிழர் கட்சி ஆட்சி வேணும்? ஏன் வேணும்னா இன்றைய நிலையில் எல்லாத்துக்காகவுமே நாம் தமிழர் கட்சி ஆட்சி வேணும். என்ன சிறப்பாக இவங்க செஞ்சுட்டாங்க, எல்லாத்தையும் மாற்றணும். முதல்ல இந்த திராவிடத்தை மாற்றணும், தமிழை ஆளணும். அதுக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி வேணும். திராவிடம் 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 சொல்லி 50-60 வருஷம் நம்மளை ஆண்டு ஆண்டு அடிமையாக வச்சிருக்க இந்த திராவிடத்தை முற்று முழுதாக அழித்து ஒழிக்க நாம் தமிழர் கட்சி ஆட்சி வேணும். திராவிடத்தை ஒழிப்பதால் கிடைக்கும் பலன்கள்: லஞ்சம் ஊழல் ஒழிக்கப்படும், கட்ட பஞ்சாயத்து ஒழிக்கப்படும், மது போதை சாராய ஆறு ஓட தடுக்கப்படும். இவங்க தான் இத்தனை நாள் நம்ம ஆண்டு செஞ்ச சாதனை. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா நாங்களும் ஒவ்வொரு தேர்தல் அப்பவும் தெரு தெருவா நின்று கத்துறோம், வீடு வீடா வந்து சொல்றோம், ஐயா உங்க வீட்டில் இருக்க குழந்தையும் என் வீட்டில் இருக்க குழந்தையும் ஸ்டாலின் வீட்டில் இருக்க குழந்தையும் ஒரே கல்வி, தரமான கல்வி, உலக தரத்தில் கிடைக்கிற ஓட்டு போடுங்க. ஒவ்வொரு தடவையும் கேட்கிறோம். மக்கள் கடந்து போயிடுறீங்க. வளர்ந்துட்டு இருக்கோம், மாற்றம் சொல்ல. ஆனா இந்த வளர்ச்சி எங்களுக்கு பத்தல. இங்க இருக்க கூட்டங்கள் திராவிடம் மாதிரி இல்ல, பாஞ்சு ஓடுற புலிகளா இருக்கும். 1 2 ஆச்சு, 2 4 ஆச்சு, 4 8 ஆச்சு, பத்தல. 8 30 ஆகணும். அப்பதான் நமக்கு நல்லது நடக்கும். நான் கேட்கிறேன், இங்க உட்கார்ந்துருக்கிறோம் ஐயா, இந்த பகுதியில் இருக்க ஒரு வீட்டில் ஒரு அம்மாவோட குழந்தை நாளைக்கு ஸ்டேட் ஸ்கூல்ல டெல்லி ஹோம் ஸ்கூல்ல படிச்சிட முடியுமா? அங்க கிடைக்கிற கல்வி மாநகராட்சி பள்ளியில தரமா கிடைக்கிறது யாராலே சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஆசை இல்லையா? நம்ம குழந்தை கான்வென்ட் போற குழந்தைங்க மாதிரி போகணும், நல்ல கல்வி கிடைக்கணும் ஆசை இல்லையா? இருக்கணும். உங்களை மழுங்கி அடிச்சு மரக்கடிச்சு வச்சிருக்காங்க. தேர்தலுக்கு தேர்தல் இவங்க கொடுக்க வெறும் 1000 2000, இந்த தேர்தலுக்கு 5000 கூட கொடுப்பான். நம்ம வாழ்க்கையின் பஞ்சத்தை மாற்றி விடாது. எந்த சூழ்நிலையும் கொடுக்கிற காசு எங்கிருந்து எடுத்த காசு? பாவப்பட்ட காசு. டாஸ்மாக வாங்குற 10 ரூபா லஞ்சமா ஒரு ஏழை கஷ்டப்பட்டு கட்டின வீட்டுக்கு வரி போட போனா லஞ்சமா வாங்கின காசு, லஞ்சம் ஒரு பாலம் கட்டல கிடைச்ச காசு. இந்த பாவப்பட்ட காசை கொடுத்து நம்ம கையில திணிச்சு நம்ம ஓட்ட வேலை பேசுறோம். இந்த ஓட்ட வேலை பேசுறதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? பணம் இருக்க வந்தா அரசியலுக்கு வர முடியும். அரசியல் பணம் படைத்தவர்களுக்கு அப்படிங்கிற நிலை மாறணும். எங்க கட்சி வேட்பாளரை எடுத்து பாருங்க, அவர்கள் பின்புலத்தை பாருங்க. யார் வேட்பாளர் தெரிஞ்சுக்கங்க. இதை சொல்லித்தரக்கெல்லாம் ஆள் இல்லை. அவங்களுக்கு தேவை இந்த மாதிரி ஒரு ஏரியா மொத்தமா ஓட்டு. ஓட்டுக்காக என்ன பொய்ய வேணும் சொல்லுவாங்க. நீங்க நினைக்கிறீங்க இதுதான் உலகம், நமக்கு கிடைச்சிருக்கு எல்லாம் இல்ல. பணக்கார உலகம் வேறையா இருக்கு, ஏற்றத்தாழ்வுகள் அதிகமா இருக்கு. அதைத்தான் இந்த திராவிட தண்ணி ஊத்தி வளர்த்திருக்கு. நான் கேட்கிறேன், இங்க ஒரு நல்ல இங்க ஒரு பையன் ஒரு எம்எல்ஏ பையனோட சண்டை போட்டு நீதியை வாங்கிட முடியுமா? வாங்கணும். நியாயம் நீதிங்கிறது அனைவருக்கும் சமமா இருக்கணும். அது இந்த திராவிட ஆட்சியில கிடைச்சிருக்கிறீங்களா? திராவிடம் திமுக அதிமுக ரெண்டுமே தான். எங்க அண்ணன் சொல்ற திமுக அதிமுக ரெண்டுமே நாசமா போன கட்சி. நீங்க யோசிச்சு பார்த்தா ஒரு எம்எல்ஏ எம்பி தமிழ்நாட்டில் என்ன செஞ்சுட்டா? இத்தனை ஆண்டு காலம் ஆளைய தமிழை அழிச்சிட்டா. ஏன் தமிழ் ஏட்ல இல்ல, ரோட்ல இல்ல. ஜாதிய வளர்த்து ஜாதிய ஒழிக்கிறான்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தலையும் ஜாதி கட்சிகளை கூப்பிட்டு கூட்டணி அமைச்சு ஜாதியை வளர்த்துட்டு இருக்கிற திராவிட செஞ்ச வேலை. இந்த திராவிட கட்சிகள் என் இனத்தை அழிச்ச மறந்துடக்கூடாது. நம்ம கருவறுத்த நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் சொந்தக்கார ஒருத்தன் என் வீட்டுக்கு வர்றான், அவனுக்கு நான் சோறு போட்டு பார்க்கணுமா, அவனை அகதிகள் முகாமில் வைக்கணுமா? அதுதான் நடந்துச்சு. என் தொப்புள் கொடை உறவை இலங்கையை அடிச்சப்ப அதை கேள்வி கேட்காத இடத்தை உருவாக்கிட்டா நம்மள ஆண்டு. தமிழனா ரோசமா இருந்தா அங்க அடிக்கிறப்ப வலிச்சிருக்கோம், ரோட்ல இறங்கி கேள்வி கேட்டுருப்போம். நம்ம கேட்கலையே, விட்டுட்டோமே, ஒரு இனத்தையே விட்டுட்டோமே. சின்ன நாடு இஸ்ரேல், அமெரிக்கா அங்கிருந்து வந்து உதவுது. எங்கிருந்து? தொல்ல தூரத்துல இருந்து, கை கட்ட தூரத்துல ஈழம். நம்ம அவங்களை காப்பாத்தி இந்தியாவுக்கு உண்மையா இருந்திருக்கும், நமக்கு அவ்வளவு பெரிய அழகா இருந்திருக்கும் ஈழம். இந்த அரசியல்வாதி தெரியாது நினைக்கிறீங்களா? அவனோட ஒரே எண்ணம் தமிழனுக்கு அதிகாரம் கிடைச்சிடக்கூடாது, தமிழனுக்கு தமிழ்நாடு கிடைச்சிடக்கூடாது. எவ்வளவு கெட்டணும். எதுக்கு முதல்ல எனக்கு திராவிடம்? என்ன திராவிடம் சொல்ல? நீ யாரு முதல்ல? எனக்கு திராவிடம் பேர் வைக்க நீ யாரா? திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல். போய் திராவிட எங்க இருக்கும் அங்க ஆளு பாருங்க. எப்படி சொல்றது? நாங்களும் சொல்லி தீர்த்துட்டோம். கூட்டணி வைக்கல, காசு பணம் கொடுக்கல, ஆனா மக்கள் ஆதரவு கொடுத்துட்டா இருக்கீங்க.
இந்த ஆதரவு பத்தாது. அடுத்த தேர்தலில் உங்களை நம்பி உங்களுக்காக ஓட்டு போடுறப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.